தேர்தல் முடிந்தது, காங்கிரஸ் ஓடிவிட்டது எனவும் வஞ்சகர் எனவும் கடுமையாக தாக்கி பேசியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், நமது வீட்டில் இருப்பவர்களிடம் வாக்கு சேகரிக்க மறந்துவிட்டோம் எனவும், புதிய அரசு ஸ்டிக்கர் ஒட்டிய திட்டத்தை கூட நடைமுறைக்கு கொண்டுவர முடியாத நிலையில் உள்ளது எனவும் கடிந்துரைத்துள்ளார். சேப்பாக்க திருவள்ளிக்கேணி தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க உண்மையான எதிரி யாருன்னே தெரியாம களமாடி இருக்கிறோம். அங்கதான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். மக்கள் மீது ஓவர் கான்பிடண்டா இருந்துட்டோம். ஊர் ஊரா போய் ஓட்டு கேட்டோம், தெரு தெருவா ஓட்டு கேட்டோம். நம்ம தலைவர் தமிழ்நாடு முழுக்க போய் ஓட்டு கேட்டாரு. ஆனா எங்க தெரியுமா மிஸ் பண்ணிட்டோம்? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்துக்கிட்ட ஓட்டு கேட்க மறந்துட்டோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பசங்க கிட்ட, நம்முடைய உறவினர்கள் கிட்ட நம்முடைய சாதனையை சொல்ல தவறிட்டோம். இனி வர்ற காலங்கள்ல அந்த தவறை நாம திருத்திக்கணும். முதல்ல நம்ம வீட்டு பசங்களை அரசியல் படுத்தணும். இன்னைக்கு இந்த புதிய அரசு பொறுப்பேற்று 25 நாள் ஆச்சு. உருப்படியா ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? ஏற்கனவே டியூட்டியில் இருக்கக்கூடிய போலீஸ வெறும் ஸ்டிக்கரை மாத்தி, போலீஸ் வேனுக்கு வெறும் ஸ்டிக்கரை மாட்டி சிங்கப்பெண் திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம்னு சொல்லி அதையும் கொண்டு வர முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு கூடுதல் செலவு இல்லாத ஒரு திட்டத்தை கூட தொடங்கி வைக்கிறதுக்கு வக்கில்லாத ஒரு சோஃபா மாடல் ஆட்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு.